வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஐயா திருமண பொருத்தம் பார்க்குறதுக்காக தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் கொண்டு வந்திருந்தார். கொண்டு வந்து டேபிளில் வைக்கும்போதே என்ன சொன்னார், ஐயா ஒரே ஒரு சந்தேகம், அதாவது ஏக ராசியில் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எனக்கு அதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஒரு சில ஜோதிடர்கள் ஏகராசியாக இருந்தால் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் ஏகராசியில் பண்ணிங்கன்னா நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வருங்கிறாங்க. இப்போ ஒரே குழப்பத்தோடு உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஜாதகத்தை வாங்கிட்டு பார்த்துட்டு சொன்னேன். அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை இணை மாட்சி இதாயினும் இல்லுங்கிறார். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் வரக்கூடிய பெண் மனைவி என்பவள் நற்பண்புடையவளாக இருந்தால் அந்த குடும்பம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பொருளாதாரத்தில் வாழ்ந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை அமையறதுக்கான அமைப்பு இருக்காது அப்படின்னு திருக்குறளில் ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய கருத்து பிரகாரம் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல திருமண பொருத்தங்கிறது எப்போ ஆரம்பிச்சிச்சின்னு பார்க்க போனீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாகவே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ரொம்ப அதிகமாக ஆனது இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சே ஒழிய அதுக்கு முன்னாடியெல்லாம் பெருசாக யாரும் திருமண பொருத்தம்லாம் பார்க்கவே கிடையாது. இந்த திருமண பொருத்தத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர விஷயங்கள்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டினா நாம நட்சத்திர விஷயங்கள்னு போட்டு தினம் கணம் மரம் அப்படின்னு சொல்லி வரிசையாக போட்டிருப்பாங்க. இப்போ அதை வச்சு தான் அன்றைக்கி நாங்கள் இந்த தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தங்களை பார்க்குறோம். இந்த பொருத்தங்கள் மொத்தம் ஒரு 10 விதமான பொருத்தம் இருக்குது. இந்த 10 பொருத்தங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், நாடி பொருத்தம் சொல்லி ஒரு 10. அப்புறம் திருக்கணித முறையில் பார்க்க போனீங்கன்னா வேதை பொருத்தம் சொல்லி மொத்தம் ஒரு 10-11 பொருத்தங்கள் வந்துடுது. இதுக்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா இயல்பாக 32 பொருத்தங்கள்லாம் பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த திருமண பொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாக தென்னாலிராமன் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் இந்த பொருத்தங்களே அதிகமாக வடநாடுகளில் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி பார்க்க போனீங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாலாம் பொருத்தம் பார்க்கவே கிடையாது. இப்போ இந்த 10 பொருத்தங்களில் மிக முக்கியமான பொருத்தமாக ஒரு 5 பொருத்தங்களை சொல்கிறாங்க. என்னென்ன பொருத்தம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தின பொருத்தம், கண பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம். இந்த 5 பொருத்தம் மிக முக்கியமான பொருத்தம். இந்த 5 பொருத்தம் இருந்துச்சுனாவே 10ல் நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிலைகள் எடுத்திருக்காங்க. இப்போ நான் உங்களுடைய கேள்விக்கு வர்றேன். அதாவது ஒரே ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்ணின் நட்சத்திரத்திற்கு முன் நட்சத்திரமாக வரக்கூடிய ஆண் நட்சத்திரமாக இருந்தால் பெண்ணின் நட்சத்திரத்திற்கு முன் நட்சத்திரமாக ஆண் நட்சத்திரம் வந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அதே மாதிரி 2வது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா அது பெரும்பாலும் பொருந்துறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரமாக, அதாவது ஒரே ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வெட்டுப்பட்ட நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. அதாவது முதல்ல ஒரு ராசியிலையும் 2வது ஒரு ராசியிலையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு விளக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாதி பார்த்திங்கன்னா 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலையும் இன்னொரு 2 பாதம் துலா ராசியிலையும் வரும். அப்படி வரக்கூடாது 27வது நட்சத்திரமாக வர்றது இப்படின்னு ஒரு சில விதி விலக்குகள்லாம் வச்சுருக்காங்க. சரி, அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்கள் பையனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், பொண்ணுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கிறது பையனுடையது பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு பூரட்டாதிக்கு ரேவதி 3வது நட்சத்திரமாக வந்துடும். அப்போ அது பொருத்தம் வராது. ஆனால் இதே இது பையன் அதாவது பையன் பூரட்டாதியாக இருந்து பொண்ணு ரேவதியாக இருந்தால் தாராளமாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் வச்சு இப்போ ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி,
இந்த அடுத்து நம்ம இன்னொரு டாப்பிக்கில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 பொருத்தங்களில் இந்த 5 பொருத்தங்களில் மிக முக்கியமாக பிராமணர்களுக்கு வந்து தின பொருத்தமும், அதே மாதிரி சத்திரியர்களுக்கு வந்து கண பொருத்தமும், வைசியர்களுக்கு வந்து ராசி பொருத்தமும், மற்ற ஜாதிக்கார அதாவது வேளாளர் சூத்திரர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு யோனி பொருத்தம் அவசியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயல்பாக வந்து ஒரு ராசிக்கு 7வது ராசியாக வரக்கூடிய ராசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது பையனுடைய ராசிக்கு பெண்ணுடைய ராசிக்கு பைய ராசி 7வது ராசியாக வந்துச்சுனாலோ, இல்லை பையனுடைய ராசிக்கு பெண்ணுடைய ராசி 7வது ராசியாக வந்தாவோ ஒன்றும் பாதிப்பு இல்லை, தாராளமாக பண்ணலாங்கிறாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராசி 7வது ராசி பொருத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா கும்பம், மகரம், சிம்மம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு 7வது ராசி பொருந்தாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு விதிவிலக்கு வேறு இருக்குது. அதாவது கும்பராசியாக இருந்துச்சுன்னா 7வது ராசி பெண்ணுடைய ராசி கும்பமாக இருந்தால் 7வது ராசி ஆணுடைய ராசி சிம்மமாக வரும். அதே மாதிரி வந்து மகர ராசி வந்து ஆணுடைய ராசியாக இருந்தால் 7வது ராசி பெண்ணுடைய ராசி வந்து கடகமாக வரும். அப்போ இந்த 4 ராசிகளுக்கு பொறுத்த வராதுன்னு சொல்லி அது ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, பொதுவாக அதாவது வந்து மனமொத்த திருமணம் 2 பேர் விரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது கர்ப்ப நிச்சயம் அதாவது வந்து திருமணத்துக்கு முன்னாடி 2 பேரும் பழகி பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தாலோ, அல்லது வந்து சுயவரம் அதாவது பொதுவாக ஒரு 10 மாப்பிள்ளைகள் அந்த காலத்தில் கூப்பிட்டு ஒரு பொண்ணை காமிச்சு அந்த பொண்ணுக்கு எவனை பிடிக்குதோ அவனுக்கு மாலையிட்டு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, அல்லது காந்தர்வ திருமணம் அதாவது பொண்ணை வந்து விரும்பி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி சாத்தியப்படாது. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி ஏறுற மாதிரி ஆகி போயிடும். அது அந்த காலத்தில் நடந்ததை இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி இல்லாமல் 2 பேர் விரும்பி நெருப்பை சாட்சியாக வச்சு, நீரை சாட்சியாக வச்சு, வானத்தை வந்து சாட்சியாக வச்சு, இல்லை எல்லக்கல்ல கூட சாட்சியாக வச்சு நான் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறேன் நான் கூப்பிட்டு போனாலும் இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கணுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த திருமண வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு இருவரும் ஒத்து வாழக்கூடிய நிலையில் உள்ள அமைப்பை ஜாதகத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் இந்த 10 பொருத்தத்தை பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்குமே கல்யாணம் பண்ணுறது போனீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கையில் வந்து திருமணமே நடைபெறாமல் போயிடுது. இந்த 2 பேருக்கு நீங்கள் மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஜாதகம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு தற்பொழுது நடக்கக்கூடிய திசை, அதாவது ஒருவருக்கு நடக்கிற திசை மற்றொருவருக்கு பாதக திசையாக வரக்கூடாது, பாவி திசையாக வரக்கூடாது, மறைவு ஸ்தான திசையாக வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பார்த்து இணைச்சோம்னாவே வாழ்க்கை வந்து இழுத்து கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி பிறகு அப்புறம் நல்ல நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் மாறிக்கும். அதனால் நீங்கள் இந்த 10 பொருத்தத்தை பார்த்துக்கிட்டே ஊராக அலைஞ்சு பையனுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துறாதீங்க. 2 பேர் ஜாதகத்தை கொண்டு போய் எந்த ஒரு ஜோசியருக்கு 2 ஜோசியர்கிட்ட போங்க, 3 ஜோசியர்கிட்ட போங்க, போய் ஆளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் கையில் கொடுத்து பார்த்து இந்த 2 பேர்த்துக்கு பொருத்தம் எப்படி இருக்குது, கிரக ரீதியாக அனுசரித்து வாழ்வாங்களா, அந்த ராசி வந்து ஒத்து போகுதா, இதை பாருங்கள். இந்த 10மே பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, மொத்தமே 27 நட்சத்திரம் தான் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் தான் மனித குலத்திலேருந்து 1000 ஜீவராசிகளுமே அதாவது பூமியில் பிறக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே பிறக்குது. அதனால் இந்த நட்சத்திர பொருத்தத்தை வச்செல்லாம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை ஒருத்தருடைய நிலையை வந்து நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது சாத்தியப்படாது. வாழ்க்கையில் நடக்கிற திசை அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை ஆணுடைய ஜாதகத்துக்கு மாரகாதிபதி அதாவது ஆயுள் கெடுபலனையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல்களையோ அல்லது பொருளாதார சிக்கல்களையோ கொடுக்காத ஒரு நல்ல திசையாக இருக்கணும். அதே மாதிரி பையனுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசையும் பொண்ணுடைய ஜாதகத்துக்கு கெடுபலனை தராத அளவுக்கு அதாவது நோய் நொடியை கொடுக்காத அளவுக்கு அந்த மாதிரி நல்ல நிலையில் பார்த்தோம்னா குடும்பம் வந்து நல்ல விருத்தியை கொடுத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பொருத்தத்தை பார்த்து அனுப்பிச்சி விட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.